இந்த பட்டாசானது இங்க விளையாடிய வீரர்களுக்கு, வருகை தந்த கிரவுட்ஸ்க்கு, சப்போர்ட் பண்ண ஸ்பான்சர்ஸ்க்கு, அம்பையர்ஸ்க்கு, ஸ்கோரர்ஸ்க்கு, லைவ்ல சப்போர்ட் பண்ணவங்களுக்கு, சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு, தண்ணி கொடுத்தவங்களுக்கு, பந்தல் போட்டவங்களுக்கு, சேரை எடுத்து போய் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு அனைவருக்குமே சமர்ப்பணம் பண்ணி இந்த கிராக்கர்ஸை வெடிக்கிறோம். வருகை தந்தவங்களுக்கு, வாய்ப்பளித்தவங்களுக்கு அனைவருக்குமே நன்றி. ஜெயிச்சவங்களுக்கு, தோத்தவங்களுக்கு, வந்தவங்களுக்கு, போனவங்களுக்கு அனைவருக்குமே. பிக் பிக் டோர்னமெண்ட்ஸ் of Chennai முடிவுக்கு வந்திருக்கிறது. The winner of the tournament PK Cricket Club and winner of the tournament Nash Bangalore. இதனால இரண்டு அணிகளுமே பாராட்டுக்கள் and வருகை தந்த அனைத்து அணிகளுக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். Remaining 14 teams அனைவருக்குமே ஒரு ஹார்ட் லக் சொல்லிக்கிற அந்த நேரத்தில் ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ் லாஸ்ட் 3 days அருமையான முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த பட்டாசை வாங்கி கொடுத்த எங்களது அன்பு அண்ணன் குளத்தூர் மணியண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப அண்ணன் கட்டாயமா சிரிப்பாரு, அது நல்லாவே தெரியும். அதான் மற்றும் விக்கி அண்ணன் விக்கி அவர்களும் அடையார் விக்கி அவர்களும் பட்டாசு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அதே போல இந்த டோர்னமெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட் லைவுக்கு சப்போர்ட் பண்ண அன்புடன் சந்தோஷபுரம் மதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். We kindly request each and everyone the presentation க்கு இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். The post match presentation, the tournament ஓட presentation க்கு இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Winner of the tournament PKCC அருள் முடிச்சு ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. அதே போல நாஷ் பெங்களூரு அணியும் இங்க ஸ்டேஜ் கிட்ட வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். We kindly request the both team winner and runners to join with us for the presentation. It will be start within 5 minutes. We kindly request team KCC members wear your t-shirt and come to the center pitch.
One big announcement of the day. One more big announcement of the day. August 8, 9, 10 Gandhisaran Memorial இந்த வருஷம் 2025 டேட் அப்டேட் கொடுத்திருக்காங்க. The prize details will be updated soon. The big announcement of the day. The Gandhisaran Memorial Trophy 2025 August 8, 9, 10 ஃபுல்லாவே லைட்ஸ். அதுதான் பிக் அப்டேட் லைக் லாஸ்ட் இயர். இந்த வருஷமா ஒரு கிராக்கிங் டோர்னமெண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. So stay tuned. இந்த நேரத்தில் ஆக்சுவலி இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் இந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த காரணத்தை ராக்கெட் சொல்லுவார். ராக்கெட் இவ்வளோ பிஸியான ஷெடியூல் எதுக்கு இந்த பட்டாசு வெடிக்கிறீங்க, வெடிக்குதான் செக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். And once again, we want to say the big announcement of the day, Gandhisaran Memorial Trophy, August 8, 9 and 10. இதே கிரவுண்டில் 3 நாட்களுமே வந்து லைட்ஸ் பிளானில் இருக்குது. ஸோ அதனால் டீம்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கமெண்ட் பாக்ஸ் யூடியூப் சேனல்லையும் எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்து இதுக்கான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஸ்டே டியூனோட இருங்க. ரொம்ப முக்கியமான இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசிசி ட்ராஃபி 2025 இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிவதற்கு ஸோ மறுபடியுமே சொல்லலாம், இங்கே சப்போர்ட் பண்ண ஸ்பான்சருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அந்த நேரத்தில் இங்கே பெரிய ஸ்பான்சர் பண்ண ஒரு பிக் சப்போர்ட்டர்ஸ் அன்பு அண்ணன் மிஸ்டர் அருண் அண்ணன் அவர்கள், காசா கிராண்ட் அருண் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறோம். அண்ட் ஃபாலோட் பை நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மாருதி ஓம்ஸ், அருண் பில்டர்ஸ், எம்பிஎஸ் ஜேசிபி, மிஸ்டர் விக்கி, மிஸ்டர் டான் வசந்த், மிஸ்டர் செல்லா, மிஸ்டர் மனோஜ்,
Mr. KV Santappan, Mr. Madan, Mr. R. Kamalesh, Mr. KBK Karthi, R. Raman, Thrive Menswear, so D4 Digitals Chandru, Visu Constructions, KM Sporting, AB Cactus, SSP Finance, Ranjit Kumar, RR Builders, GS Multi Services, ECR Sports Academy, Matrum Educations and Charitable Trust, அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் இந்த நேரத்தில் KCC விழாக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல். So thank you Hariharan, and a few questions உங்களுக்காக வச்சிருக்கேன். The tournaments, you know, சென்னையில் வந்து நிறைய டோர்னமெண்ட் நடந்துருக்கு. அதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோர்னமெண்ட் இப்போ வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. உங்களோட பாயிண்ட் டோர்னமெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க KCC, உங்களோட கருத்துக்களை வந்து இங்கே பதிவு பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ஒரு பெரிய டோர்னமெண்ட், ஸோ 3 lakh அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஸோ நம்ம KCC தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்ததில் வந்து ஒரு பிக் டோர்னமெண்ட் நடத்திருக்காங்க. ஸோ இந்த 3 நாட்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு ஃபைட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு வாழ்த்துக்கள். இந்த KCC டோர்னமெண்ட் போன வருஷம் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்தேன், டிவியில் பார்த்துட்டு இருந்தேன், ஐ மீன் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு ஸோ நம்ம வந்து கமெண்ட்ரியில் வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு KCC குழுவினர்கள் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸோ ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல். ஓகே, ஒன் மோர் பிக் கொஸ்டின். இந்த டோர்னமெண்ட்ல நீங்க பார்த்து ரசிச்ச மேட்ச், ஸோ இந்த மேட்ச் இப்படி ரிசல்ட் இருக்கணுமே ஆனா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சூப்பரா ஃபைட் பண்ண ஒரு மேட்ச்னா எந்த மேட்ச் சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது செமிஃபைனல் 1. ஏன்னா நம்ம சென்னை பசங்க பல்லு பாய்ஸ் விளாண்டுருந்தாங்க, ஸோ நல்ல ஒரு ஸ்கோரை செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச் எனக்கு ஸ்பெஷலாக இருந்தது. பட் நம்ம லூஸ் பண்ணிட்டோம். பட் நம்ம கிரேட் டோர்னமெண்ட் விளாண்டுருக்கோம். சூப்பரான ஒரு ஃபைட் அகைன்ஸ்ட் பெங்களூர் டீம் கூட. ஸோ வெற்றியை தோல்வியோ கடைசி வரைக்கும் போராட்டம் இருந்தது. ஸோ அந்த வகையில் ஸோ செமிஃபைனல் 1 நான் ரொம்ப பிடிச்சிருந்தது. வாட் அபவுட் செமிஃபைனல் 2? ஏன்னா நேஷ் பெங்களூர் வந்து 18 பாலுக்கு 18 ரன் அப்படின்னு இருக்கும்போது செமிஃபைனலில் ஜெயிச்சாங்க. அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அஸ் அ கமெண்டேட்டரா நீங்க எப்படி பார்த்தீங்க அந்த மேட்சை? ஸோ ரொம்ப அதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட், கிட்டத்தட்ட 18 பந்துகளில் 18 ஓட்டங்கள் தேவைன்னும் போது 18 பால்ஸை டிஃபெண்ட் பண்ணி மேட்சை வின் பண்ணி ஸோ இன்னைக்கு டெய்லி நேஷ் ரன்னர்ஸாக வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரேட் பேட்டில்ஸை பார்க்கும்போதும் செம்ம ஹாப்பி. யா, இந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் பவுலர், ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் ட்ராக்ல பவுலிங் போடுறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு ஷார்ட் பவுண்டரிஸ் தான் வச்சிருந்தாங்க, ஃபயர் பால் வச்சிருந்தாங்க. நீங்க பார்த்து இந்த பவுலர் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, பவுண்டரிஸ் அப்படின்றதே ரொம்ப ரேரா இருந்தது அப்படின்னா எந்த ஒரு பவுலரை நீங்க கை காமிப்பீங்க? ஸ்பெஷலாக எனக்கு எல்லா பவுலர்ஸுமே பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. எனக்கு இன்னைக்கு டேல பார்த்தீங்கன்னா சுஷாந்த் அவருடைய பவுலிங் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், லாங் ரன் அப், ஸோ இண்டிவிஜுவலாக சூப்பராக போட்டிருந்தாரு. எஸ். Then I kindly request the PKCC teammates, I want the PKCC teammates come to the presentation area. The PKCC teammates. So இன்னும் ஒரு 5 to 10 minutes, within 5 to 10 minutes the presentation will be start. So அதனால the PKCC இங்க விரைவாக வருமாறு கேட்டுக்கிறோம். We kindly request all PKCC players give your presence here. And இன்னொரு பிக் கொஸ்டின் ஹரிஹரன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் இங்கே இவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவில் நடக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் கையில் தான் இருக்குது. மேலே அமர்ந்திருக்கும் இந்த ஸ்பான்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் சொல்ல விரும்புவது அஸ் எ கிரிக்கெட்டராக ஒரு கமெண்டேட்டராக என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க? எஸ், இந்த மாதிரி ஒரு பிக் டோர்னமெண்ட்டுக்கு ஸ்பான்சர்ஸ் ஒரு பெரிய ரோல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த 3 லட்சம், ஸோ முதல் பரிசு 2வது லட்சம், ஸோ செகண்ட் ப்ரைஸ், ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரேட் ஸ்பான்சர்ஸ்க்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதை வந்து சொல்லி ஆகணும் இந்த தருணத்தில். ஸோ ஒன்ஸ் அகைன் ஸ்பான்சர்ஸ் பண்ணவங்கள பற்றி பேசியதே ஆகணும். ஸோ மிஸ்டர் அருண் சார் காசாகரன், மாருதி ஓம்ஸ், அருண் பில்டர்ஸ், MBS JCB, மிஸ்டர் விக்கி, மிஸ்டர் டான் வசந்த், மிஸ்டர் செல்லா, ஸோ மிஸ்டர் மனோஜ், மிஸ்டர் KV சாந்தப்பன், மிஸ்டர் மதன், மிஸ்டர் R Kamalesh, மிஸ்டர் KBK Karthi, AR Raman, Thrive Menswear, D4 Digitals, so Visu Constructions, KM Sportings, AB Cactus, SSB Finance, Ranjit Kumar, RR Builders, GS Multi Services, ECR Sports Academy, Matrum Educational and Charitable Trust. So இவ்வளவு பேர் ஸ்பான்சர்ஸ் பண்ண இந்த KCC கிராண்ட் டோர்னமெண்ட் உடைய
ஸோ எண்டில் இருக்கும் அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் மேலே அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் பாராட்டுகள் எவ்வளவு சொன்னாலும் பத்தாது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பிரசன்டேஷன் தொடங்க போகுது. எஸ், So I welcome each and everyone. It's a very good evening. So after the big match presentation க்கு அனைவரையும் வந்து நான் வெல்கம் பண்றேன். KCC team members அனைவரும் இங்க இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். So crowds and teammates, supporters அனைவருமே இங்க இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டீம் நேஷ் பிளேயர்ஸ் கொஞ்சம் பிரசன்டேஷனுக்குள்ள வந்துடலாம். டீம் PKCC எல்லா பிளேயர்ஸும் வந்தாச்சா? எல்லா பிளேயர்ஸ் டீம் PKCC பிளேயர்ஸ் எல்லாரும் பிரசன்டேஷன் கிட்ட வந்துருங்க, அங்கங்க தனியா நிக்காதீங்க. இந்த கிராண்ட் டோர்னமெண்டோட பிரசன்டேஷன் இன்னும் சற்று நேரத்தில். எஸ், Okay, I kindly request so teammates PKCC full squad இருக்கீங்களா? 5 run minus PKCC owner 5 run minus ஆல் கம்மியா இருந்தா. டீம் நேஷ் வந்தாச்சா? ஃபுல் ஸ்குவாடா? ஜெர்சிஸ் போட்டாச்சா? ரைட், ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஹரியரன் வாங்க. Okay, so thanks to everyone after the good tournaments. ஸோ தமிழ்நாடு லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட், ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் இது மாதிரி பண்ணுறது. ஸோ இன் சென்னை ஈஸியான விஷயம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 மந்த்ஸோட ஹார்ட் ஒர்க். அது வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே முன்னால் அமர்ந்திருக்கும் கிரிக்கெட் வின்னர்ஸ் ரன்னர்ஸ் இந்த டோர்னமெண்ட்டை விளையாடினவங்களுக்கு தான். ஏன் அப்படின்னா இந்த எஃபோர்ட் எப்படின்னா ஒரு நல்ல டோர்னமெண்ட்டை விளையாட வைக்கணும், எல்லா பிளேயர்ஸும் வர வச்சு இந்த இடத்த வந்து ஒரு கிரிக்கெட்டை ஃபேமஸ் பண்ணணும், ஒரு ஹெல்த்தியான டோர்னமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க். அந்த ஹார்ட் ஒர்க் பின்னாடி நிறைய ஸ்பான்சர்ஸ் இருந்திருக்காங்க, நிறைய டீம்மேட் சப்போர்ட்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சேர்ந்து இங்கே இருக்கிற ஸ்பான்சர்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே இருந்த அனைவருக்குமே ஒரு பெரிய கிளாப் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கும். KCC மெம்பர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா, KCC மெம்பர்ஸ் பாணி ஓகே வேக்கப். So once again, it's a big thank to all the sponsors and supporters. And அதே போல the final man of the match award இந்த அவார்டை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக டீம் PKCC இருந்து பட்டாபி அவர்களை வந்து நான் வெல்கம் பண்றோம். இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு அன்பன் சுதர்சன் அண்ணன் அவர்களை நேரத்தில் இங்க வெல்கம் பண்றோம். நியூஸ் 24 சீஃப் ரிப்போர்ட்டர் அன்பன் சுதர்சன் அண்ணன் அவர்களை நேரத்தில் இங்க வெல்கம் பண்ணி இந்த அவார்டை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
So finally man of the match award goes to team PKC ல இருந்து பட்டாபி. நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். is a grand final அவருடைய இண்டிவிஜுவல் நாக் கிட்டத்தட்ட 30+ ரன்ஸ் பதிவு பண்ணியிருந்தாரு. so அவருக்கான விருது இந்த இறுதி போட்டியில எடுக்க வாங்குறாங்க. ஆக்சுவலி இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா எல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கைட்டனீங்கன்னா நல்லா இருக்கும். கான்வெகேஷன் அதாவது பட்டமளிப்புக்காக வந்து உட்காந்துருக்கோம் அப்படி இருக்கக்கூடாது. இது வந்து காலேஜோட ஃபைனல் டே அந்த மாதிரி வந்து இருந்தால் எப்படி இருக்கும் அமலமா அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். அது அடுத்த ட்ராஃபி யாருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது அடுத்த அவார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் ஃபீல்டருக்கான அவார்ட். இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பீப்புள்ஸ் வந்து 200 பிளேயர்ஸ் இந்த ஸ்குவாட்ல விளையாடினாங்க, இந்த டோர்னமெண்ட்ல விளையாடுனாங்க. அதில் ஒரு பெஸ்ட் ஃபீல்டர், அந்த பெஸ்ட் ஃபீல்டர் யார் அப்படின்னு செக் பண்ணும்போது ஸோ ஆல் வந்து 11ஸ்ல இருந்து கார்த்தி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபீல்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டை வந்து நம்ம பிரசன்ட் பண்ண போறோம். ஸோ நல்ல ஒரு கைதட்டல். டீம் ஆலந்தூர் 11ல இருந்து கார்த்தி சூப்பரான ஒரு கேட்ச் எடுத்திருந்தாரு. சோ பெஸ்ட் கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்ட் கோஸ் டு கார்த்தி ஆலந்தூர் 11. இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு சந்தோஷ் அவர்களை வந்து நான் நேரத்தில் வெல்கம் பண்றோம். படினமாக்கம் சந்தோஷ் அவர்களை வெல்கம் பண்ணி இந்த அவார்டை பிரசன்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். So great catch by Alandur 11 காக கார்த்தி அவர்களுக்கு பெஸ்ட் ஃபீல்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் 2025 இந்த மாபெரும் கிரிக்கெட் டோர்னமெண்ட் பெஸ்ட் ஃபீல்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்ட் கோஸ் டு கார்த்தி from Alandur 11s. அடுத்த அவார்ட் எமர்ஜிங் பிளேயருக்கான அவார்ட். இந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா யங் ரைசிங் பிளேயருக்கான அவார்டாக இருக்கும். இந்த கேட்டகரி வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி, அடுத்தடுத்து வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறைக்கான ஒரு கேட்டகரி. எமர்ஜிங் பிளேயர் அவார்ட். இந்த அவார்டு யாருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது பல்லு பாய்ஸ்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் திரு அவர்களுக்கு எமர்ஜிங் பிளேயர் அவார்டை விருதை வழங்குகிறோம். லெட்ஸ் வெல்கம் திரு. ஸோ இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு கார்த்திக் அண்ணன் அவர்களை வந்து நான் நேரத்தில் வெல்கம் பண்றோம். இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்காக கார்த்திக் அண்ணன் அவர்கள். ஸோ இந்த டோர்னமெண்டோட எமர்ஜிங் பிளேயர் அவார்ட் கோஸ் டு பல்லு பாய்ஸ் டீம்ல விளையாண்ட கார்த்தி. give him a big round of applause. வாழ்த்துக்கள் கார்த்தி பிரதர். எமர்ஜிங் அவார்ட் கோஸ் டு கார்த்திக். And this is going to be a special award for the evergreen player. இந்த அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா so I think he is more than 45 but till working like playing like the young 20. The award it goes to Karthik from Nash Cricket Club. So let's welcome Karthik from Nash Bangalore. இந்த விருதை வழங்குவதற்காக KCC சூரி அண்ணன் அவர்கள் இந்த விருதை வழங்குவார். நல்ல ஒரு கைத்தட்டலுடன் எவர் கிரீன் பிளேயர் அவர் டீம் நேஷ் பெங்களூர்ல இருந்து கார்த்தி அவர்களுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். வாழ்த்துக்கள் கார்த்தினா. அடுத்த அவார்டு இது வந்து பாத்தீங்கன்னா எவர்கிரீன் பிளேயர் அவார்டு தான். ஸோ இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு டிஜே டெவலப்பர் சிவானா அவர்களை வந்து நேரத்தில் வெல்கம் பண்றோம். இந்த அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டீம் மனோசிஸ்ல இருந்து மனோ அவர்களுக்கு இந்த எவர்கிரீன் அவார்டை நம்ம பிரசன்ட் பண்ண போறோம். ஐ திங்க் இஸ் நாட் பி ஹியர். ஸோ அதனால டீம்மேட்ஸ் யாராவது வந்து ரிசீவ் பண்ணிக்குமாறு கேட்டுக்கிறோம். மனோ அண்ணா அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் 20 இயர்ஸாக கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க சென்னையில். நிறைய யங் பிளேயர்ஸ்க்கு ஒரு சான்சஸ் கொடுத்து டீமில் விளையாட வச்ச ஒரு பிளேயர். ஸோ அந்த அவார்டை வந்து டிஜே டெவலப்பர் சிவா அண்ணா அவர்களை வந்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த எமர்ஜிங் பிளேயருக்கான அவார்ட். இந்த அவார்டு வந்து லைக் மனோ அண்ணா மாதிரியே தான் இன்னொரு சீனியர் கிரிக்கெட்டர் லாஸ்ட் 2-3 இயர்ஸா சென்னையில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவங்களோட பேரை. டீம் எம்பிடியில இருந்து சத்யானா அவர்கள் இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்காக மடிப்பாக்கம் செல்லா அண்ணா அவர்கள்.
கொஞ்சம் கை தட்டிங்கன்னா நல்லா இருக்கும். எம்சிசி டீம், So, முக்கியமா டீம்மேட்ஸ். Yes, இந்த டோர்னமெண்ட் இந்த சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு முக்கியமாக காரணமா இருந்த காந்தி மெமோரியல் ஓல் டீம் மற்றும் பார்த்தி அண்ணன் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கைதட்டலை கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சக்சஸ்ஃபுல் டோர்னமெண்ட்டுக்கு. அடுத்த அவார்ட், இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு எங்கள் அன்பான சந்தோஷ்புரம் மதனண்ணா அவர்களை வெல்கம் பண்றோம். இந்த அவார்டை வந்து பெறுவதற்கு மைட்டி பெங்களூர்ல இருந்து கிருஷ்ணா அண்ணன் அவர்களுக்கு இந்த அவார்ட். கிருஷ்ணா ஃப்ரம் மைட்டி. இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு சந்தோஷ்புரம் மதனண்ணா அவர்கள். ஆக்சுவலி இதுல ஒரு ட்விஸ்டா இருக்குது. யாரடா அனுப்பி விட்டீங்க? மகன் தந்தை காற்றும் உதவி, அதுக்கு அடுத்தவர் எனக்கு தெரியவில்லை. அப்பா கையிலிருந்து மகன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். இதே மாதிரி ஜோயல் எவர்கிரீன் பிளேயர் அவார்டு அது கிடையாது, எமர்ஜிங் பிளேயர் அவார்டு தான் நீ வாங்கணும் அடுத்தது விளையாடி. ஓகே, ஜோயலுக்காக நல்லா ஸ்ட்ராங்காக கை தட்டுறாங்க. 3 நாளா இங்கே தான் இருந்தான், ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். தேங்க்யூ ஜோயல் ஃபார் த சப்போர்ட். அடுத்தது ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட ஃபேர் பிளே அவார்ட் ரொம்ப க்ளீனாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து எந்த ஒரு இன்ட்ரப்டும் கொடுக்காம சூப்பராக விளையாடின ஒரு டீமை வந்து நாங்கள் நேரத்தில் வெல்கம் பண்ண போகிறோம். ஸோ ஃபேர் பிளே அவார்ட், இந்த அவார்டு வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை 96. இந்த டோர்னமெண்டோட ஃபேர் பிளே அவார்ட் கோஸ் டு சென்னை 96. இந்த விருதை வழங்குவதற்காக ஆர்ஆர் பில்டர்ஸ் ரஞ்சித் குமார் அண்ணன் அவர்கள் விருதை வழங்குவார். ஸோ டீம் சென்னை 96க்கு அவங்க சார்பா யாராவது கலெக்ட் பண்ணிக்கோங்க. எஸ், ஸோ ஃபேர் பிளே அவார்ட் கோஸ் டு டீம் சென்னை 96. அந்த விருதை ஆர்ஆர் பில்டர்ஸ் ரஞ்சித் அண்ணன் அவர்கள் வழங்குகிறார். இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் கேப்டனுக்கான கேட்டகரி, தி பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் கேப்டன் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ இந்த டோர்னமெண்ட் மட்டும் இல்லாமல் வந்து எல்லா டோர்னமெண்ட்டுமே நல்லா தான் பண்ணுவாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நேஷ் டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் மகேஷ் இருக்காரா? எஸ், நல்ல ஒரு கைதட்டலுடன் வெல்கம் பண்றோம். இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு கேசிசியில் இருந்து சூர்யா அவர்கள். சூர்யா அவர்கள் வந்து இந்த அவார்டை பிரசன்ட் பண்ண மகேஷ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். டோர்னமெண்டோடைய பெஸ்ட் கேப்டன் ஆஃப் த டோர்னமெண்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் நேஷ். அடுத்த அவார்டு வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் கீப்பர் ஆஃப் த டோர்னமெண்ட். இந்த அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பல்லு கிரிக்கெட் கிளப்ல இருந்து இந்த அவார்டை பிரசன்ட் பண்றது சந்தோஷ்புரம் மதன் அவர்கள். So best keeper of the tournament award goes to Ballu Boysல இருந்து ஒரு பெரிய கைத்தட்டலுடன் let's welcome கலை. எக்ஸ்ட்ராடனரியான கீப்பிங் ஸ்கில்ல காமிச்சாருங்க இந்த த்ரூ த டோர்னமெண்ட் டீம் பல்லு பாய்ஸ்க்காக. அவர் பண்ண ஒவ்வொரு மிராக்கல் வேற லெவல்ல இருந்து. அந்த வகையில பெஸ்ட் கீப்பர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்ட் கோஸ் டு பல்லு பாய்ஸ் கலை.
Okay, so a special gift to the a special player. சச்சின் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ரெண்டு பிளேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கிஃப்டா இந்த பேட்டை வந்து பிரசன்ட் பண்றாங்க. பிரசன்டட் பை அன்பன் அண்ட் செல்வா. சச்சின் ஸ்போர்ட்ஸ் செல்வானாக்கு வந்து நேரத்தில் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். கேசிசி மெம்பர்ஸ் அவருக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட அவங்க லைவ்ல பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் பேட் ரெண்டு பேட்டருக்கு வந்து நம்ம வந்து கிஃப்டா கொடுக்க போறோம். இது வந்து டோர்னமெண்ட்ல இருந்து லிஸ்ட்ல இல்ல, இதனால கிஃப்டா கொடுக்கறதாக வந்து இந்த அவார்ட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ஷய் ஷிகே நேஷ்ல இருந்து ஒரு கிஃப்ட் கலெக்ட் பண்ணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெஸ்ட் பேட்டருக்கான ஒரு பெஸ்ட் கிஃப்ட் ஒரு சூப்பரான ஒரு பேட் சச்சின் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து பிரசன்டட் பை செல்வானா. ஆனா இந்த அவார்டை வந்து சிவானா அவர்கள் வழங்க அக்ஷய் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். So throughout the tournament அக்ஷயோட பேட்டிங்க பார்த்து எல்லாருமே நம்ம மிரண்டு போயிருக்கோம். அந்த வகையில டீம் நேஷ் பெங்களூருக்காக அக்ஷய் அவர்களுக்கு இந்த அழகான ஒரு பேட் பிரசன்ட் பண்றாங்க. The classical cricketer அவருக்கான அவார்ட். அந்த பேட் அவருக்காகவே வந்து வடிவமைக்கப்பட்டது. அதை வந்து அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஐ ஹோப் he will like the bat very much. அடுத்த அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ஒரு இன்னொரு கிஃப்ட். வளர்ந்து வரும் நட்சத்திரம் வளர்ந்து விட்ட நட்சத்திரம் டேவிட் ஃப்ரம் எம்சிசி. அவரும் ஒரு கிளாசிக்கான ஒரு பிளேயர். இந்த அவார்டை பிரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த கிஃப்டை பிரசன்ட் பண்ணுறதுக்கு சுதர்சனன் அவர்களை வந்து வெல்கம் பண்ணுறோம். ஸோ இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றிகள் யாருக்கு சொல்லியாகணும் பார்த்தீங்கன்னா இந்த 3 நாள் டோர்னமெண்ட்ல நமக்காக இந்த வெயிலில் நின்று அபிஷியல்ஸா இருக்கக்கூடிய அம்பையர் பார்த்த ஒரு பெரிய கைத்தட்டலுடன் சுரேஷ், முரளி, ரகு, வீரா, ராசு இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா தொடர்ந்து அம்பையர் பார்த்தாங்க. வீரா கைத்தட்ட மாட்டியா? மற்றும் லைன் அம்பையர்ஸ் பார்த்த கேசிசி கமிட்டி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகள் மற்றும் பாராட்டுக்கள். உண்மையாவே ஈஸியான ஜாப் கிடையாது. அதிகமா பாக்ஸ் போட்டாங்க. ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப். எல்லாமே கரெக்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். உங்கள் விளையாடின டீம் எல்லாருமே ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. எப்படின்னா ஸோ அம்பையர்ஸ் வந்து நல்லா ஜாப் பண்ணாங்க அப்படின்னா ஸோ டோர்னமெண்ட்டில் பேட்டர்ஸாக இருக்கட்டும் பவுலர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி அண்ட் கேப்டனும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஜாப் அது. அதை பண்ணி முடிச்ச இந்த அஃபீஷியல்ஸ்க்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஓகே, அடுத்த அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் மூச்சு விடாம கத்தி இங்க இருக்கிற எல்லாரையும் வந்து முழிப்போடு வச்சிருந்த எனது அன்பு தம்பி வளரும் நட்சத்திரம் கிரிக்கெட் பட்டாசு ஹரியனை வெல்கம் பண்ணி அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருந்தோம். லெட்ஸ் வெல்கம் கிரிக்கெட் பட்டாசு ஹரி. பட்டாசாய் வெடித்துக் கொண்டிருக்கும் ஹரிஹரனுக்கு பட்டாசு வெடித்து ஒரு வெல்கம் கொடுக்கிறோம். கிரிக்கெட் பட்டாசு ஹரி அவர்களுக்கு இந்த அவார்டை பிரசன்ட் பண்றது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ்புரம் மதனன் அவர்களை வந்து இந்த நேரத்தில் வெல்கம் பண்றோம். அடுத்தது செல்லானா அவர்கள். நல்லா கொஞ்சம் கை தட்டி நல்லா இருக்கும். 3 நாளா கத்திருக்காப்ல. ஓகே, தேங்க்யூ. அடுத்து வர நபருக்கு வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா கை தண்டீங்க. ஏன்னா ஒரு 3-4 வருஷமா கத்தினேன், இல்லை ஒரு 10 வருஷமா கத்தினுக்கிறேன் நான். அது நான் தான். எனக்கு இன்னும் நல்லா கை தட்டிங்கன்னா மட்டும்தான் நான் கையில வாங்குவேன். இதை வந்து பிரசன்ட் பண்றது யாரு அப்படின்னு நானே சொல்லிடுறேன். அன்பு அண்ணன் செல்லானா அவர்கள். ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் கமெண்ட்ரி பாக்ஸ் முத்து. அவருடைய குரலை கேட்டு தொண்டை தண்ணி எல்லாம் இதுவாயிருச்சு. பட் அவருடைய குரல் இந்த 3 நாட்கள் ஒலிச்சிருக்கு. கமெண்ட்ரி பாக்ஸ் முத்து ரொம்ப பர்ஃபெக்ட்டா பேசி இருந்தாரு. எஸ்,
அடுத்து வந்து கிஃப்ட்ஸ் ரெடியா இருக்கு. சின்ன சின்ன கிஃப்ட்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட்டுக்கான டைம். ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட ஒரு பெஸ்ட் பேட்டர், ஸோ பெஸ்ட் பேட்டர்லாம் தாண்டி ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், ஸோ இந்த கேட்டகரிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேயர். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் போட்டார். ஸோ ஓப்பனிங்கில் உள்ள வந்தாங்க, ஓப்பனிங் போலிங் போட்டார், ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்ஸ்மேன் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டு அப்படின்லாம் தாண்டி ஒரு சீரியஸ் அவார்டுன்னு கூட நான் சொல்லி கொடுப்பேன் இந்த பர்சனலாக. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் டில் செமிஃபைனல். ரியலி ஹார்ட் லக் டு த டீம் பல்லு பாய்ஸ். இந்த அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் அவர்களுக்கு இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு. So let's welcome Satish from Team Ballu Boys, best batsman of the tournament. ஒரு பெரிய கைத்தட்டலுடைய நம்ம சென்னை சதீஷ் அவர்களுக்கு பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்ட். இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு எஸ்எஸ்பி ஃபினான்ஸ் பிரவீன் அண்ணன் அவர்களை வந்து நேரத்தில் வெல்கம் பண்ணி இந்த அவார்டை சதீஷ் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எஸ்எஸ்பி ஃபினான்ஸ். ஸோ அவர் வராத காரணத்தினாலும் ஸோ இங்கே இருக்கிற இன்னொரு சிறப்பான சப்போர்ட்டர்ஸ் ரஞ்சித் அண்ணன் அவர்களை ஆர்ஆர் ஃபினான்ஸ் ரஞ்சித் அண்ணன் அவர்களை வந்து வருகை வரவேற்று இந்த அவார்டை அவருக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Sir Satish அவர்களுக்கு 32 inches TV best batsman of the tournament Team Ballu Boys காக கலெக்ட் பண்றாரு. டீம்மேட்ஸ் நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் சதீஷ், பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் கேசிசி நடத்திய 2025க்கான அவார்ட். எவ்வளோ ரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 149 ரன் மற்றும் 11 விக்கெட். அதுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்றது. நல்லா நாட்டு வெடி மாதிரி வெடிச்சா நல்லா இருக்கும். நல்லா கை தட்டி என்கரேஜ் பண்ணி நல்லா இருக்கும் நம்ம பிரதருக்கு. அடுத்தது இந்த நேரத்தில் இங்கு வருகை தந்திருக்கும் எஸ்எஸ்பி ஃபினான்ஸ் பிரவீன் அண்ணன் அவர்களை ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்றோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் எஸ்எஸ்பி ஃபினான்ஸ் பிரவீன். ஒரு கிளாப் கொடுத்து அவரை வெல்கம் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ ஃப்ரிட்ஜ் மற்றும் டிவி ஸ்பான்சர்ஸ் பண்ண பிரவீன் அண்ணன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக ஸோ மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெஸ்ட் பவுலருக்கான அவார்டு, இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு செல்லானாவை நாங்கள் நேரத்தில் வெல்கம் பண்றோம். பெஸ்ட் பவுலர் ஆஃப் த சீரியஸ் இந்த அவார்டு யாருக்கு அப்படின்ற பார்க்கும்போது 12 விக்கெட்ஸ். அதே போல இந்த டோர்னமெண்ட்ல சரி ஓவரால் கிரிக்கெட்லயும் சரி இது ஒரு பெரிய ரெக்கார்ட் வந்து பண்ணிட்டாங்க. தொடர்ந்து 5 பாலுக்கு 5 விக்கெட் எடுத்த விமல் அவர்களுக்கு டீம் ஹவாக் அணியிலிருந்து விமல் அவர்களுக்கு. So best bowler of the tournament award goes to Mighty Bangalore இருந்து விமல் அவர்களுக்கான award. So 32 inches TV best bowler so விருதை வழங்குறாங்க. எஸ் கப் மற்றும் 32 inches TV பிரசன்ட் பண்றாங்க. பார்க்கிறோம் சொந்த காட்சியை. ஸோ அடுத்த அவார்ட் இது வந்து இந்த பிளேயர்ஸோட ஒரு ட்ரீம் கூட சொல்லலாம். ஆனால் இந்த பிளேயர் நான் சொல்ல போகிற பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிளேயரை பற்றி சொல்லணும் அவசியமே கிடையாது. எந்த ஒரு டோர்னமெண்ட் போனாலுமே அந்த டோர்னமெண்ட்டோட மேன் ஆஃப் த சீரியஸ் வாங்குறது தான் அவரோட பழக்கம். இது ஹாபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கலெக்டிங் த ட்ராஃபி. இட்ஸ் பிக் மேன் வித் பேட் அண்ட் பால் நம்பர் 1. அதாவது டோர்னமெண்ட்ல அவர் உள்ள என்ட்ரி கொடுத்ததுல இருந்தே வந்து கடைசி அதாவது ஃபைனல் வரைமே பட்டாசாய் வெடித்த the big man Sagar Bhandari man of the series KCC 2025. இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு எஸ்எஸ்பி ஃபினான்ஸ் பிரவீன் அண்ணன் அவர்களையும்
எனக்கு அன்பு நண்பர் விக்கி அடையார் விக்கி அவர்களையும் ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்றேன். இந்நேரத்தில் வருகை தந்து அவருக்கு சிறப்பான இந்த கிஃப்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எஸ்எஸ்பி ஃபினான்ஸ் பிரவீன் அண்ணன் அவர்கள் இந்த ரீஃப்ரிஜரேட்டரையும் அடையார் விக்கி அவர்கள் இந்த டிராஃபியையும் வழங்கி அவரை கௌரவிப்பார் என்று வைக்கிறோம். சோ பேட்ல பாத்தீங்கன்னா 159 ரன்ஸ் பதிவு பண்ணியிருந்தாரு மற்றும் 8 விக்கெட்ஸ் எடுத்த மேன் ஆஃப் தி சீரிஸ் ஆஃப் தி டூர்னமெண்ட் goes to சாகர் பண்டாரி. அவருக்கு ஃப்ரிட்ஜ் அதாவது பிரசன்ட் பண்றாங்க. வாழ்த்துக்கள் சாகர் பண்டாரி, மேன் ஆஃப் தி சீரிஸ் 2025. ஓகே, ஓகே, ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் தான். ரெண்டுமே பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ். கேசிசி டிராஃபி 2025ஓட இரண்டாவது கோப்பை, மிகப்பெரிய கோப்பை, ரன்னர் ஆஃப் த டோர்னமெண்ட் கேசிசி 2025 டீம் நாஷ் பெங்களூரு கேப்டன் அண்ட் டீம் ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்றோம். நிறைய ஒரு கிளாப் கொடுத்து அவங்களை வெல்கம் பண்ண மாதிரி கேட்டுக்கிறோம். வின்னர் அப்படின்னாலுமே ஒரு சாம்பியன் டீமை நான் ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்றேன். இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு அன்பான சந்தோஷ்புரம் மதனன் அவர்களை வெல்கம் பண்றோம். மதனன் மற்றும் செல்லண்ணா அவர்கள், சுதர்சனன் அவர்கள் மூன்று பேரும் இணைந்து இந்த அவார்டை பிரசன்ட் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Let's welcome runners of the tournament KCC 2025. Let's welcome Nash Bangalore. ஒரு பெரிய கைதட்டலுடன் இந்த டோர்னமெண்ட் உடைய ரன்னர்ஸ். So prize money 2 lakhs ஐ தட்டி செல்லும் அணி Nash Bangalore. So 2025 KCC நடத்திய இந்த பிக் டோர்னமெண்ட் உடைய ரன்னர்ஸ் வராங்க Nash Bangalore. The through the tournament ஃபுல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருந்தது. So அந்த வகையில Nash Bangalore runners of the tournament. 2 lakhsக்கான கேஷ் அதாவது செக் வந்து இந்த நேரத்தில் டீம் கேசிசி நாஷ் கேப்டன் கிட்ட கொடுத்து அவங்களுக்கான வெற்றி பரிசை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க.